நாம் இந்த கத்தியும் மூங்கல்களையும் எதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊருக்கு மழை அதிகமாக பெஞ்சதுனால நம்ம கொழிஞ்ச மரம் பார்த்தீங்களா கொஞ்சம் காய் அதிகமாகவே காய்ச்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாதில் கூட நிறைய காய் பிடிச்சிருக்குங்க இந்த வாட்டி. போன வருஷம் பார்த்தீங்களா நம்ம ஊருக்கு சரியாக மழை பெய்யாதனால நம்ம கொழிஞ்ச மரம் பார்த்தீங்களா காயே காய்க்கலிங்க சரியா. பார்த்தீங்களா நம்ம கொழிஞ்ச மரத்தில் ஓரமாக இருக்கிற கவையில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் பிடிச்சிருச்சுங்க. அதுவும் பாவம் உடையிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 3 மூங்கலை கட்டிட்டோங்க. இந்த 3 மூங்கலையும் இந்த மாதிரி கவையாட்டம் கட்டி அந்த ஓரமாக இருக்கிற கிளைக்கு நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பாக உடஞ்சிருங்க. பார்த்தீங்களா அது எவ்வளோ கீழே வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த கவைக்கு கண்டிப்பாக நம்ம தாங்கல் கொடுக்காம விட்டோங்களா மேலேயே மரத்துலேயே முறிஞ்சு காய்கள் வீணாக போயிருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் கொழிஞ்சி காய் சாப்பிட்ருக்கீன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிட்டி சைடு இருக்கவங்க இந்த காய் கிலோ எவ்வளோக்கு வாங்குறீங்கன்றத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க.